Hi friends, hello vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகுற வரல ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க. அதெல்லாம் வந்து சின்ன விஷயம் நம்ம சொல்றோம். ஆனா அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயமா மாறசல ரொம்ப கஷ்டமா இருக்கு फ्रेंड्स. சோ அது வந்து கொஞ்சம் கவனம் பாத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகைன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி தான். அதுவும் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது தான் MACD. சில பேருக்கு MACD அப்படின்னாவே என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆனால் MACD இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. MACDனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். MACD என்ன? மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் இந்த இண்டிகேட்டர் ஒன்று. அப்புறம் இன்னொரு கேள்வியும் வருது, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும்னா இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துருக்க லட்சக்கணக்கான இண்டிகேட்டர் இருக்குது, அப்போ எல்லா இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகணுமே, ஏன் ஒர்க் ஆகிறதில்ல அப்படின்னு ஒரு சில கேள்வி. அப்புறம் இண்டிகேட்டர் வச்சு ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சைடு கொஞ்சம் நிறைய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா. அப்போ இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும்னா இன்னடி எல்லாருமே ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்களே இப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய மக்கள் வந்து நிறைய குழப்பத்தில் இருக்காங்க, எதை செஞ்சால் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல எல்லாருக்குமே ஸ்டாப் லாஸையும் சைக்காலஜி மணி மேனேஜ்மெண்ட் இது மூணுத்தையும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எதை பண்ணாலும் ப்ராஃபிட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் எதையும் கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை, உங்களுக்கு சப்போர்ட் டெசிஷன்ஸ் தேவையில்லை, ஸ்டடி தேவையில்லை, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸ்டாப் லாஸ் கரெக்டாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஜஸ்ட்டு சின்ன மூவ் கொடுத்தாலும் கட் பண்ணிவிட்டு வெளியே வர திறமை இருக்கணும். முக்கியமான விஷயம் அது. இந்த ப்ராஃபிட்டில் ரொம்ப நேரம் ஸ்க்ரீனை பார்க்குறது கூடாது. இதுதான் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சைக்காலஜினா என்ன? வெறி தீர்த்துக்கிறது. நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸ் எப்படியாவது கவர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு ப்ராஃபிட்டோடு போகணும் அப்படின்றது. இதெல்லாம் வந்து நம்ம சைக்காலஜி வீடியோவில் போய் பார்த்துருப்பீங்க நிறைய. ஏன் அந்த விஷயம் சொல்லலாம், ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பேச சொல்ல நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இப்போ ஸ்ட்ராட்டஜினா இப்போ எல்லோரும் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு 10% வந்து யூஸ் ஆகும். அது ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கும். இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ ஒரு 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸாக வருது, மிச்சம் 4 ஃபெயில் ஆகிடுது. என்ன தான் பண்ணாலும் 10க்கு 6 தான் சக்ஸஸ் ஆகுது, 4 ஃபெயில் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சதவிகிதம் வந்து ப்ராஃபிட் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 10 ட்ரேட் பண்ண சொல்லும் 7 ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகும், 7 ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகும், 7 to 8 மேபி சக்ஸஸ் ஆகும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த 2 ட்ரேடு எப்போ ஃபெயில் ஆகுதுன்னு தெரியாது. ஓகே, அந்த 10 ட்ரேடுக்கு 8 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த 2 ட்ரேடு எப்போ வருமோ, எந்த ட்ரேடில் 2 ட்ரேட் வருமோ அப்படின்ற பயத்துலேயே மிச்சம் 8 ட்ரேடை சரியாக பண்ண மாட்டாங்க. இதனால் தான் வந்து லாஸஸ் அதிகமாகுது. ஓகேங்களா. ஸோ இதை நீ மேனேஜ் பண்ணுங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா குவான்டிட்டி சைடை எக்காரணத்தை கொண்டும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. எவ்ரி ட்ரேட்லேயும் ஸ்டாப் லாஸ் எப்போ ஆகும்னு தெரியாது யாருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரேடில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் லாட் சைஸை கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு லாட்டில் 3 மாதம் தொடர்ந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் பாருங்கள். ஏன் குழப்பிட்டு. ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இது உங்களுக்கு ஆல்ரெடி MACD பிளாட் பண்ணி வச்சுருக்கேன். இண்டிகேட்டர் வேணுமா இங்கே போய் பார்த்துக்கணும், தெரியும். மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ். ஓகே, இந்த இண்டிகேட்டர் இங்கே மேலே இருக்குது பாருங்கள், நான் மவுஸ் இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர் போய்ட்டு பார்த்தீங்க தெரியும். சார் இதை வச்சு எப்படி சார் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்வாங்க. மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்தா பிடிக்காது. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணி இதை பாருங்கள் அதை பாருங்கள் அப்படி பாருங்கள் இப்படி பாருங்கன்னு சொன்னால் தான் வந்து ஆஹா ஓஹோ ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்வாங்க. நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் என்ன வந்துட போகுது அப்படின்வாங்க. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன், பண்ணிவிட்டதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அப்படின்னு. ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சார்ட்டுக்கு வந்தாச்சு, இண்டிகேட்டர் பிளாட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ MACD வந்து சிக்னல் போட்டாச்சு. MACD இன்ஸ்டாகிராம் கீழே போது சிக்னல் லைன் வந்து மேலே வருது. ஓகே, இந்த ப்ளூ கலர் லைனு கீழே கட் ஆகுது, ரெட் கலர் லைனு மேலே பிரியுது. ஓகேங்களா, இது வந்து சேல் சிக்னல். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமும் ஒரு ரெட் கலர் போட்டுது, ரெண்டாவது ரெட் பார் போட்டுது. ஃபஸ்ட்டு ரெட் பார், ரெண்டாவது ரெட் பார், 2 ரெட் பார் வந்து கண்டினியூவாக ஃப்ளாட் ஆகிடுது. இதுவும் ஃப்ளாட் ஆகிடுது, இந்த சிக்னல் லைனும் ஓப்பன் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு மொத்தத்தில் சேல் சிக்னல் வந்தது. நீங்கள் சேல் பண்ணணும். எஸ், நீங்கள் சேல் பண்ணணும் இந்த இடத்துல.
ஓகேங்களா. இது காமன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை வந்து நான் என்னுடைய வியூவில் வந்து கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்னுடைய ஹீரோ 200 EMA இது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும். இது நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இதுக்கும் நான் அதை யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் கூடவே யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனால் என்ன சின்ன வித்தியாசம்னா, நான் 200 EMA உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாச்சு. சார் 200 EMA ரொம்ப நேரம் காத்துட்ருக்கோன்னு இருக்குது, எங்களுக்கு சரியாக சிக்னல் வந்து கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு உடனே ட்ரேட் கிடைக்கும், ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடாவது கிடைச்சா பரவாயில்ல, நீங்கள் 200 EMA என்ன ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் கிடைக்குது, வாரத்துக்கு ஒரு ட்ரேடு இது மாதிரி தான் கிடைக்குது எங்களுக்கு அப்படின்றாங்க. சரி, அதையும் கொஞ்சம் யோசித்து பார்த்து சரி நம்ம கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணேன், 100 EMA வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 100 EMA 200 EMAக்கு பதில் 100 EMA போட்டால் கொஞ்சம் ட்ரேட் ஒரு ட்ரேட் 100 எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பண்ணுற ஸ்கேல்பிங்க்கு அதுவே போதும், ரொம்ப தூரில் வேணால். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு யூஸாக இருக்கும் அது. இல்லை நீங்கள் இன்ட்ரடே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 EMA யூஸ் பண்ணிங்க. டைம் ஃப்ரேம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பேங்க் நிஃப்டியில். ஓகே, சரி, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேல்பிங் டைமில் எந்த ட்ரேடு எடுக்கிறீங்களோ அந்த கேண்டில் கீழே வர லோவை வந்து ஸ்டாப் லாஸை போட்டுக்க. சேல் பண்ணுறீங்கன்னா அதனுடைய எந்த கேண்டிலுடைய ட்ரிகர் ஆகுதோ அந்த கேண்டில் ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாதா? கண்டிப்பாக ஹிட் ஆகும். எத்தனை டைம் ஹிட் ஆகும் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காவது அந்தளவுக்கு எஃபர்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஓகே, ஸோ பாருங்கள். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம், பிளாட் பண்ணிச்சு, MACD போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், $200 EMA பதில் 100 EMA நான் போட்டிருக்கேன். ஸோ 100 EMA பிளாட் பண்ணியாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, கீழே MACD போட்டாச்சு, மேலே வந்து 100 EMA பிளாட் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு இதில் தெரிஞ்சுங்களா, பாதிக்கு பாதி ஃபில்டர் ஆகிடுச்சு பாருங்கள்ல, கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். இப்போது இதில் சேல் பண்ண சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் பண்ணால் பை பண்ணோம். இது வந்து பையிங் சிக்னலு, இது வந்து செல்லிங் சிக்னல், ரைட்டுங்களா. இன்ஸ்டாகிராமில் இது சேலிங் காமிக்குது, இது சிக்னலும் சேலிங் MACDயில், இது MACDயில் பை காமிக்குது, இது பை காமிக்குது. இதில் வந்து நமக்கு 2 ட்ரேட் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ட்ரேடில் நம்ம எந்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த 100 EMA வந்து டிசைட் பண்ணோம். எப்படின்னா, இந்த 100 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் ஆயிருந்ததுன்னா சிக்னல் எது கொடுக்குதோ இதுக்கு மேட்சிங் ஆனால் அந்த சிக்னல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சேல் சிக்னல் வருது இல்லைங்களா, ஆனால் இந்த 200 சொல்லி அதே பழக்கமாகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது 100 EMA. 100 EMA வந்து மேலே போய்ட்டுருக்குது. ஸோ இதை வந்து இந்த ட்ரேடை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க மேபி அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், ரொம்ப டேலண்டான பர்சன் இருக்கலாம், ஒத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் வந்து பெரிய டேலண்டான இருக்கலாம். ஆனால் பாவம் இது வந்து பிகைனஸ், ரொம்ப ரொம்ப பிகைனஸ், எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் எதை பார்த்து பண்ணுறது அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த MACD ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு போட்டிருக்கேன். அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் போட்டு பண்ணுறவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேபி அடுத்தவங்களுக்கு போய் சேரட்டும். ஒரு சில வந்து இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் போட்டிருக்காங்க அப்படின்வாங்க. ஸோ அப்படின்றவங்க நீங்கள் டிஸ்லைக் பண்ணிடலாம், உங்களுடைய விருப்பம் அது. மேபி என்னுடைய கணிக்க பிரகாரம் வந்து இது மேக்ஸிமம் லைக்ஸ் வரணும். ஏன்னா வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்க சொல்ல வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண சொல்ல ரொம்பவும் ஒரு புல்லரிச்சிச்சு. அதெல்லாம் பேக் டெஸ்ட் எடுக்க சொல்லலாம், பார்க்க சொல்ல விட அதை பேக் டெஸ்ட் எடுக்கிறேன் இல்லைங்களா, அப்போ வந்து ரொம்ப அவசரம், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நான் சொன்ன அந்த சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ், இது இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து எந்த யூஸும் கிடையாது. நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சிக்னல் கொடுத்துருக்கு, பை கொடுத்துருக்கு, இதுவும் பை கொடுத்துருக்கு, 100 EMA மேலே போயிருக்குது, இங்கேருந்து பை ஆகிடுச்சு, ப்ரைஸும் டார்கெட்டாக வந்துச்சு, ஓகே ஒத்துக்கிறேன். ஒருவேளை ப்ரைஸு இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணுங்கள், அக்செப்ட் யுவர் ஸ்டாப் லாஸ், ஒபே. மார்க்கெட்டுக்கு பறிஞ்சு கொடுங்க. நீங்கள் மார்க்கெட் கடவுள் ஃப்ரெண்ட்ஸ், அது ப்ரைஸ் வந்து கடவுள், நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகுங்க வாழ்க்கையில். நான் ஸ்டாப் லாஸ் தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் சஸ்டெண்டாக மார்க்கெட்டில் நிற்கவும் முடியாது. உங்கள்கிட்ட கேபிட்டல் மேபி நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கலாம், 10 கோடி இல்லை 50 கோடி கூட வச்சுட்ருக்கலாம், அது ஒரு நாள் வந்து 0 ஆகிடும். இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
ஓகே, அதே மாதிரி சேல் சைட் சிக்னல் வர சொல்ல எப்போ சேல் பண்ணணும்னா இந்த 100 EMAக்கு கீழே எப்போ ப்ரைஸ் வந்து கீழே வருதோ அப்போ வந்து நீங்கள் சேல் சைடு எடுத்தால் போதும். இது எத்தனை டைம் சக்ஸஸ் ஆகும், எத்தனை டைம் ஃபெயில் ஆகும், சும்மா பார்க்கலாம் வாங்களேன். இதோ ரேண்டம்லி இந்த நம்ம இங்கே தான் அங்கே தான் வேணாம், எங்கே வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து நான் 15 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கு தான் அப்படி எடுத்து நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டடி எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அதையும் புரிஞ்சுங்க. லைவ் மார்க்கெட்டில் என்னன்னா க்ளோசிங் கொடுக்கறதுல சும்மா இருக்க மாட்டாங்க யாரும், அவசரப்பட்டு பை செல் எடுத்துருவாங்க. அதுக்கு தான் சொல்கிறது லைவ் மார்க்கெட்டில் பண்ண சொல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். ஒரு பாடி வந்து கம்ப்ளீட்டாக க்ளோசிங் ஆனால் தான் வந்து அந்த சிக்னல் வந்து கரெக்டாக வேலை செய்யும். நீங்கள் க்ளோசிங் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு போய்ட்டு வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரிகர் ஆகும். ரொம்ப பெரிய அளவுக்கு ஆக போகிறதுல வச்சுங்க. ஆனால் இந்த ட்ரிகர் வந்து இன்னொரு % வந்து அதிகமாகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ரேண்டம்லி எடுத்துக்கேன், இங்கே கூட எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு MACD சிக்னல் எங்கே கொடுத்துருக்கேன், சிக்னல் எங்கே கொடுத்துருக்கேன் 100 EMAக்கு மேலே இருந்தால் தாராளமாக பை எடுங்க. ஓகே, இதில் வந்து 2 வந்து க்ரீன் போட்டுடுச்சு, சிக்னல் வந்து பை வந்துடுச்சு, தாராளமாக பை எடுங்க, சம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இங்கேயும் பாருங்கள் சிக்னல் வந்து பை கொடுத்துருச்சு, இன்ஸ்டாகிராமும் 2 சிக்னல் பை வந்துடுச்சு, பை எடுங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஓகேங்களா. சேல் சைட் சிக்னல் வருதா அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேபி இங்கே பார்த்தீங்கன்னா சேல் சைட் சிக்னல் வந்திருக்கு, ஆனால் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து 100 EMAக்கு மேலே போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு ஒன்லி பை சிக்னல் வந்தால் மட்டும் பை எடுங்க. மேபி இந்த இடத்துல சார் நீங்கள் இந்த 2 இடத்துல வந்து க்ரீன் வந்துச்சு, சிக்னல் வந்துச்சுன்னு பண்ணலாம். எஸ், நீங்கள் பண்ணுங்கள். 1:1 வந்ததுனா மட்டும் பை பண்ணுங்கள். இல்லை கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அக்செப்ட் பண்ணிங்க, பரவாயில்ல, ஒத்துங்க, ஸ்டாப் லாஸ் கொடுங்க, ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 1-2 வரலாம் இதில். ஏன்னா அந்த இன்னொரு நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து அது நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், அடுத்த சிக்னல் அங்கே வந்துருப்பாங்க, இந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய மூமெண்ட்டை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சில டைமில் வந்து இது மாதிரி ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். இது ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஒரு அனுபவமாக வரும். ஓகே, அப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து சார் உங்களுடைய வெபினார் எப்படி நீங்கள் நடத்துறீங்களா இல்லையா, நீங்கள் உங்களுடைய வெபினார் எப்படி, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், போய் பாருங்கள். அப்போவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுங்க. என்னோடய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ, எத்தனை நாள் கோர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. 45 days வரும் உங்களுக்கு கோர்ஸு, எப்படி நம்ம வெபினார் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க. சில பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதில் அப்படின்வாங்க. நான் உங்களுக்கு ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, உங்களுக்கு கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கற்றுங்கன்னு சொல்ல தர, நீங்கள் எல்லோரும் வாங்க நான் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்ல வரல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கற்றுங்க, இல்லைனா நம்ம யூடியூப் சேனலுக்கு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இப்போது பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்கூலில் வந்து நடத்துகிறாங்கல்ல, இப்போ ஸ்கூலில் ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்ச ரூபாய் வந்து ஃபீஸ் கொடுத்து நம்ம பசங்களை அனுப்புகிறோம். இப்போ அவங்க வந்து 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து டியூஷன் ஃபீஸ் ஏன் சொல்லி தராங்க. ஒரு சில வந்து டியூஷன் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் கெயின் பண்ணோன்னா எஜுகேஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த 20,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ மேபி இந்த குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க இந்த 1 லட்சம் ஃபீஸ் கட்டல அதே நல்லா படிக்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க இன்னும் சூப்பராக ஆசமாக படிக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கலாம். நம்ம என்ன தான் சோம்பேறியாக இருந்துட்டு நீங்கள் ஹை கிளாஸில் போய் படித்தாலும் வேஸ்ட்டு தான். ஓகே, அதே லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை அல்லது சேல் வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன், போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் என்னுடைய டெலிகிராம் சேனலில். ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது 9:21 மார்னிங்லேயே உங்களுக்கு ஒரு சில டைமில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஒரு சில டைமில் வந்து ஒரு 11 o'clock 10:30 அது மாதிரி. ஒரு சில க்ரூட் ஆயிலில், ஒரு சில டைமில் நேச்சுரல் கேஸ். என்னோடய வியூஸ் எப்படி வருதோ உங்களுக்கு அப்போ டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து டிப்ஸ் இல்லை, கால்ஸ் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னாங்க. டிப்ஸ் கால்ஸ் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலி என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்கிற சேனல் இது. ஓகேங்களா. ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு தான் சொல்ல தவிர, இல்லை இதில் வந்து எனக்கு என்ன சொல்லி தரீங்க, எனக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காது. ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இது 3 இருக்குது பாருங்கள், 4 இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் லைஃப் டைமுக்கு, 1 மாதம் 2 மாதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் டைமுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதுவும் ஃப்ரீ தான், இது வந்து காசு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் நினச்சிங்க, இது ஓப்பன் பண்ணுறது தான் காசு இன்னும் கிடைக்குமா, அவங்களுக்கு என்ன லாபம் வருமா அப்படின்வாங்க. அப்படி லாபம் வருதோ இல்லை, நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்களேன், நீங்கள் கற்றுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவங்க லாபம் வந்தால் என்ன, வரலன்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் நமக்கு தேவை என்ன கிடைக்குது, நமக்கு நாலேஜ் கிடைக்குதா, ரைட், ஓகே, நம்ம லைவ் மார்க்கெட் ஸ்க்ரீன்ஷாட் வருது, அதை பார்த்து நம்ம ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். ஃப்ரீயாக இவ்வளோ விஷயம் கிடைக்க சொல்ல நிறைய பேர் பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணம் கொடுத்து கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டோம், ஃப்ரீயாக கற்றுக்கணும் கற்றுக்குங்க. இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட் ஏன் வந்து கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது, ஸோ கற்றுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ விருப்பம் இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கற்றுக்குங்க.
இல்லை அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ரெகுலராக வாங்க. மேபி புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் போட்டோம், ஒரு மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.